மதுரை மாவட்டம் ஹார்விப்பட்டியில் 1941ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் தற்போது சிதிலமடைந்து கிடக்கிறது. இதனை மீண்டும் செயல்பட வைக்க வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள் என கடந்த 3/4 நூற்றாண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான சான்றோர்களை உருவாக்கிய இந்த ஹார்விப்பட்டி உயர்நிலைப் பள்ளி கடந்த 8 ஆண்டுகளாக புதர்மண்டி சிதிலமடைந்து கிடக்கிறது. 1941ஆம் ஆண்டு 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஆங்கிலேயர்களால் கருங்கல் கட்டிடமாக கட்டப்பட்டு உயர்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வந்தது. மதுரா கோட்ஸ் நூற்பாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் கட்டணமின்றி கல்வி கற்பதற்காக இப்பள்ளி உருவாக்கப்பட்டது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு உதவி பெறும் பள்ளியாக மாறிய நிலையில் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி மையமாகவும் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளி செயல்பாடின்றி மூடப்பட்டதால் பள்ளி கட்டிடம் புதர்மண்டி சிதிலமடைந்து குப்பை கூளங்களாக காட்சியளிக்கிறது. பள்ளியை நிர்வகித்து வந்த தனிநபர் ஒருவர் இப்பள்ளியை செயல்பட விடாமல் தடுத்து வருவதாக முன்னாள் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரிட்டிஷ் காலத்திலே கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை ஒரு தனியார் நிறுவனம் நான் பள்ளி நடத்துகிறேன் என்று கையில் எடுத்து இப்பொழுது பிஎட் பள்ளி, வருமானம் வரக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூல்களை திறந்து குழந்தைகளை அங்கே இங்கே அலைய விட்டு கல்வி கற்க முடியாத நிலைமைக்கு இந்த ஆரியப்பட்டி ஸ்கூல் ஆக்கிட்டாங்க. இங்கு சுமார் 25,000க்கு மேல் பட்ட பொதுமக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியிலே ஒரு அரசு பள்ளி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது போன்ற கட்டிடங்கள் கிடைக்காது. இந்த அதிகபட்ச மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒரு அரசு பள்ளி வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய குறிக்கோள். இதில் அதிகபட்சமாக 1300 பேர் வரைக்கும் படித்தவர்கள், 50 டீச்சர்ஸ் வரைக்கும், ஆசிரியர்கள் வரைக்கும் வேலை பார்த்து படிப்படியாக அந்த தனியார் முறைகேடான நிர்வாகத்தால் இது முடக்கப்பட்டு மூடப்பட்டு உள்ளது. 6 வருடமாக இப்பொழுது தமிழ்நாடு அரசு பல வகையிலும் குக்கிராமங்களில் கூட புது பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் இத்தனை 6 வருடங்களாக மூடப்பட்டு இருப்பதனால எங்களுக்கு இந்த பகுதிக்கு அரசு பள்ளியாகவோ அல்லது மாநகரத்தை எடுத்து செய்வதற்கோ வேணாம். ஹார்விப்பட்டியைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவ மாணவியர் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையூர், திருப்பரங்குன்றம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சென்று கல்வி பயில்கின்றனர். அவர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு இந்த பள்ளிக்கு மீண்டும் புத்துயிர் அளித்து செயல்பட வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சன் செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.